ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு சேலம் ரோட் ட்ரிப் தான். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8 மணி ஆகுது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் ஒர்க்லாம் வேறு நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. சரி வாங்க ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். Just start the lights out, baby. Let it go. In the lights out, baby. We lose control. Just start the lights out, baby. Let it go. We don't need no song anymore. Just start the lights out, baby. Let it go. In the lights out, baby. We lose control. Just start the lights out, baby. Let it go. We don't need no song anymore. Just start the lights on, baby. Let it go. In the lights on, baby. We lose control. Just start the lights on, baby. Let it go. We don't need no song anymore. Just start the lights out, baby. Let it go. In the lights out, baby. We lose control. Just start the lights out, baby. Let it go. We don't need no song anymore. Just start the lights out, baby. Let it go. In the lights out, baby. We lose control. Just start the lights out, baby. Let it go. We don't need no song anymore. Just start the lights on, baby. Let it go. In the lights on, baby. We lose control. Just start the lights on, baby. Let it go. We don't need no song anymore. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்திருக்கோம். இதுதான் வந்து பாருங்க, காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இதுதான் வந்து கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். இது வந்து இந்த கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட்டர்ல இருக்கு. ஊரப்பாக்கம் கிட்ட வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை தாண்டி கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவி டிராபிக் ஜாம். கிட்டத்தட்ட வந்து இந்த வண்டியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சென்னையோட என்ட்ரன்ஸ் உள்ள போறதுக்கான வண்டி. இவ்வளோ தூரம் வந்து டிராபிக் ஜாம் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா எதுக்கு இவ்வளோ டிராபிக் ஜாம்னு தெரியல. ஏன்னா வழியில ஒரு சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு, அதுக்காக கூட இருக்கலாம். ஸோ நீங்க என்ட்ரி ஆகும் போது சென்னைக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப டிராபிக் ஜாமா இருக்கும். ஸோ பார்த்து சேஃபா வாங்க. கைஸ், மார்னிங் லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஹாரியாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல தான் வந்து சாப்பிட்டோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ்னே சொல்லலாம். நீங்கள் சென்னை டு சேலம் போகிற மாதிரி இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல சூஸ் பண்ணுங்க. ரெஸ்ட் ரூம் இருக்கு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. கார் நீங்கள் பார்க் பண்ணிட்டு தாராளமாக உள்ள போய் சாப்பிடலாம் திருப்தியா. நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, அப்புறம் வெண்பொங்கல் எல்லாமே சாப்பிட்டோம். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. பூரியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாமினல் காஸ்ட் தான். சாப்பிட்டு நாங்கள் எங்கள் ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கைஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா துலுக்கனூரில் இருக்க ஒரு பிரேக் ஸ்பாட்டில் தான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. நான் அதெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு KFC இருக்குது, அப்புறம் வெஃபல் கார்ட் இருக்குது, ஐபேக்கோ இருக்குது, விளையாடுறதுக்கு கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு ஜூனியர் குப்பண்ணா இருக்குது, அடையார் ஆனந்த பவன் எல்லாமே இருக்குது. இங்கே சென்னை டு சேலம் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இது வந்து கரெக்டான ஸ்பாட்டு. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போடுறதுக்கு உங்களுக்கு ஸ்டேஷனும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். கார் வந்து நாங்கள் பார்க் பண்ணியிருக்கோம். கைஸ், நாங்கள் லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே சாப்பிட்டுட்டோம். எங்கே அப்படின்னா ஜூனியர் குப்பனால தான். நான்வெஜ் மீல்ஸ், அப்புறம் மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா எல்லாமே ஆர்டர் பண்ணோம். நான்வெஜ் மீல்ஸில் வந்து உங்களுக்கு சூப்பு, கருவாட்டு குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, அப்புறம் பொரியல், கூட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன செட்டிநாடு டைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ காரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூனியர் குப்பனால வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேற லெவலு, ரொம்ப காரச்சாரமா இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. இதை பாருங்க, இந்த கருவாட்டு குழம்புலாம் வேற லெவல்னு நான் சொல்லுவேன். சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரைட், ஒரு வழியாக நாங்கள் வந்து சேலம் வந்து ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 5 o'clock ஆகுது. இன்னும் ஒரு 15 minutesல நாங்கள் வந்து எங்களோட வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுவோம். இந்த இடம் கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுரோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது தாரமங்கலம் போகிறப்போ இந்த ஏரியா வந்து வரும். அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுவோம்.
சாரி கைஸ், அன்றைக்கி நான் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஈவினிங் வரதுக்கு ஒரு 5:15 ஆகிடுச்சு, டைம் ஆகிடுச்சிங்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து சேலம் ரீச் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவினிங் வந்து 5:15 ஆச்சு. ஏன் லேட்டு அப்படின்னா, குழந்தையோடு வந்ததுனால கொஞ்சம் நிறுத்தி வர்றதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 hours கிட்ட ஆயிருக்கு எங்களுக்கு மட்டும் சென்னையிலேருந்து சேலம் வர்றதுக்கு. 5:15க்கு நாங்கள் இங்கே சேலம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொன்னால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.